நல்ல வரங்களை அள்ளியே தந்திடும் பிள்ளையார்பட்டே விநாயகனே எங்கள் இல்லம் செழித்திட உள்ளம் மகிழ்ந்திட அல்லும் பகலும் உன்னை வேண்டுகிறோம். சும்மா தம்மடிக்கலாம் வந்தேன். எங்கிட்டாவது போய் அடிங்க. ஏன் இங்கே அடிச்சா சொன்னா உனக்கு புரியாது, உனக்கு பட்டாத்தான் புரியாது. சொன்னா கேளுங்க. ஆமா, இந்த பில்டிங்கில் தங்கலாம் கொட்டி எடுக்கிறாங்க, அழிச்சு போவாங்க. தம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி பந்தோட்டி கணக்குலிங்க தெரியுமா? அவன் அப்பா கருப்பன்ட்ட வாங்கின கடனை கட்ட முடியாம ஒரு குடும்பம் மருந்து கூட செத்து போயிருந்தான். அவங்க ஆவிதான் இங்கதான் உலாவிட்டு இருக்கு. சொன்னா கேளியா, தூரம் போங்கய்யா. எங்க வீட்டு காணும்? நே? 5
ஆமா, எடப்பாடி தனசேகர் 25,000 பணம் வாங்கி 2 வருஷம் ஆகுது. 1 லட்சம் தான் வட்டி கட்டியிருக்கான். 2 மாசமா அசலும் வரல, வட்டியும் வரல. கோயம்புத்தூர் வீரமணி வாங்கின 6 லட்சத்துக்கு 8 லட்சம் தான் வட்டி கட்டியிருக்கான். கட்டி கணக்குமா கணக்கு என்னையா பேசுறேன் சொல்லப்பா. நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்காங்களா? அந்த நேரத்துல போன போட்டு கழுத்த இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? நல்ல கை மேலா நல்ல கையா நல்ல கையாவது. ஒண்ணுங்களா, உன் அக்கா பொண்ணு குட்டிமாவை கடத்தி வச்சிருக்கிறோம். என்னது குட்டிமாவை கிடத்திட்டீங்களா? என்னடா பூச்சாண்டி வேலை கட்டுறீங்களா? பூச்சாண்டி வேலையா? ஏய் அடையாளம் சொல்றேன் பாக்குறியா? வெள்ளை கலர் சட்டை, சிவப்பு கலர் நெய், ஸ்கூல் ஐடென்டி கார்டுல குட்டிமான்னு பேரு. அவங்க அப்பன் பேரு லிங்கம், கணக்கு லிங்கம். புரியுதா? யாரு பிள்ளைய கடத்திருக்கீங்க தெரியுமா? கணக்கு இல்லைங்க பிள்ளைய. நீங்க யாருன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உங்க குடும்பம் ஆணி நிறைய புடுங்கிடுவாங்க. ஏய் ஆணி வேற அவங்க கொடுக்கறானா நான் கொடுக்கறானு பாக்கறடா. போன் அவங்க கிட்ட குடுறா. ஏய் கொடுக்கறேன்டா. ஆமா, அவன் வெட்டி போய் பேசுறான். நீ என்ன கேளு. என்னடா நீ என்னடா வேணும் உனக்கு? 5 லட்சம் ரூபாய் பணத்தோட காப்பராயன் மலைக்கு வா. அப்படி வள்ளினா உன் பொண்ணோட பணம் உன் வீட்டு வாசல் முன்னாடி கிடக்குண்டா. என் பொண்ணோட பணத்தை தானே வாசல போட முடியும், வேற என்ன புடுங்கோட முடியும்? பணத்துக்காக உன் பிள்ளைய கூட வேணாம்னு சொல்லுவடா. அதனாலதான் உன் சொந்த பொண்டாட்டிக்கு வாடகை கட்டி விட்டு கோட்ரஸ் ரூம், உன் அப்பாட்டிக்கு மைசூர் பேலஸ் கூட இருக்கிற பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டு இருக்கிற உன் சின்ன வீட்டை போட்டு தள்ளிக்குவேன். அப்புறம் அங்க நடந்த அந்த ரகத்தை உன் பொண்டாட்டிக்கு பாடம் போட்டு காமிப்பேன். நீ க்ளோஸ் வசதி எப்படி? நான் வரேன், பணத்தோட வரேன். ஆனா என் குட்டிமாவுக்கு ஒண்ணு. என்ன மாமா, குட்டிமாவுக்கு என்னாச்சு? ரொம்ப போனங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. டேய் தம்பி, என்னடா ஆச்சு நம்ம குட்டிமாவுக்கு? ஏன்டா பேயாதி மேல உட்கார்ந்துருக்கிற? என்னது, குட்டிமாவை கடத்திட்டாங்களா? ஐயோ கடவுளே, என் பொண்ணு நீ தான் காப்பாத்தணும், என் குட்டிமாவை நீ தான் காப்பாத்தணும் மாமா. என் குட்டிமா எனக்கு வேணும் மாமா, என் பிள்ளைய காப்பாத்தணும் மாமா. ஊருக்காட்டில மண்ணை தூறாங்க, நம்ம கண்ணில் மண்ணை தூறானுங்களா? ஏந்திரி மாமா, பணத்தை காட்டி அவங்க பணம் கூட்டிட்டு வாங்க. தம்பி கூட்டிட்டு போயிட்டோட. பணம் தேடுறான், 2 லோட பாத்துடலாம். ஆமா, அவங்க நம்ம நீங்க கை பாக்கலாம். ஆமா போலாம். மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி லோக எங்க இருக்க? ஸ்பாட்டுக்கு வந்துட்டியா? நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். பார்ட்டி பணத்தோட வருவான். பணத்தை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு போய் பணத்தை எடுத்துக்க. பத்திரம்டா. நீங்க பத்திரமா இருங்க. ஏய் குட்டிமா,
வாயில ரத்தம் வந்துச்சுடா. டேய் சத்தியமா பாத்துடா. எங்கடா இங்க 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 டேய் அதுக்கு இங்கடா. டேய் குட்டுமா இங்க இல்லடா. அங்க இல்லையா? டேய் நாம இங்க தான்டா இருந்தோம். எங்கடா காணாம போயிருப்பா? கீழ நின்றுக்க போய் ஒருத்தர் சொன்னான்டா பேய் இருக்குன்ட்டு. கந்தோட்டிக்கான பழியான்ட்டு பச்சை புள்ளையே பழியான்ட்டேமாடா. டேய் இப்ப என்னடா ஆச்சு? என்னாச்சு? கந்தி வெட்டிக்காரனை போட்டிருந்தா அவன் பாட்டுக்கு மேல போய் சேர்ந்துருப்பான். அவன் பண்ண பாவத்துக்கு அவன் பொண்ணு போய் சேர்ந்துட்டா. இதை நினைச்சு தானே அவன் துட்டிக்கணும்டா. துட்டிப்பாட்டா. ஒண்ணுமே தெரியாது பச்சை புள்ளைய பழியான்ட்டேமாடா. ஏய் விஷச்செடியில வளர பழம் இனிக்காதடா. அது விஷமா தானே இருக்கும். வாடா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வாடா. ஏய் மாதிரி என்ன பண்றது? பழம் பாரா. கந்து வெட்டி பிள்ளை 2 நாளுக்கு மிஞ்சி கொண்டு வந்துடுறேன். பணம் கொடுக்கறதையும் 2 நாளுக்கு மிஞ்சி சொல்றேன். போன விடா எங்க லோகு பணம் கொடு. லோகு நீ நேரம் நம்ம ரூமுக்கு வந்து. ஓகே நான் ரூம் பண்றேன். ஒரே கதையா இருக்குது. ஊக்கிட்டு வாங்க வச்ச புள்ளிய கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல காணாங்கன்னா தீட்டு போயிடுச்சு. வெயிலாம் தீட்டு போயிடுச்சு. ஏண்டா இதெல்லாம் ராமநாராயணன் படம் கதையாடா. அப்பப்ப பெட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இது ஒரே சந்தேகமா இருக்குடா. பில்டிங் முன்னாடி ஒருத்தன் அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு உடவிட்டு இருந்தானே. அவங்க தானே எனக்கு டவுட்டா இருக்கு. அவனும் பேய் தான்டா இருந்தான். இல்ல சும்மா பேய்க்கேன்னு வளர்க்கிட்டேன். அடிச்ச மப்பு கூட ஏறலடா. எல்லாம் உங்களாலதான்டா. எல்லாம் உங்களாலதான். வேணாம் கேட்டேதா? உங்களோடதான் முந்தா நாள் சொன்னதை நீ யோசனை பண்ணி பாரு. ஏய் என்னாச்சு? என்ன கலங்கி இருக்கு? என்ன என்னாச்சு? லோகு என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு. +2 வந்தான். ஸ்கூல் +2 என் மார்க் பார்த்துட்டு எல்லா காலேஜுக்காரனும் நான் ஃப்ரீயா சீட் தரேன், நீ ஃப்ரீயா சீட் தரேன் தேடி தேடி வந்தாங்க. ஆனா சீட்டு ஃப்ரீனா ஃபீஸ் மட்டும் 50,000 சொன்னாங்க. எங்க அப்பா அம்மாவும் கூலி வேலை பார்த்தா தான் அன்னைக்கு சோறே. அப்போ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தோம். அப்போ இருக்கிறப்ப 50,000 ரூபா கட்டி காலேஜ் சேர நான் முடியல. அப்போ தான் கந்தூட்டி கணக்குங்கிட்ட எங்கள் அப்பா 50,000 ரூபா கடை வாங்கினார். கடை வாங்கி காலேஜ் செல்லாமட்டு கனவு நின்று இருந்தேன். ஆனால் எனக்கு போகாத காலம். படிக்க வைக்க முடியாதுங்கிற வருத்தத்தில் எங்கள் அப்பா கான்டாக்ட் வந்துச்சு. அந்த 50,000 பணத்தை எங்கள் அப்பாவுக்கு செலவு வச்சு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? எங்கள் அப்பா காப்பாற்ற முடியல. என்னை விட்டா எங்கள் வீட்டு நான் ஒரே போயிருந்தேன். எங்கள் அம்மா காப்பாற்ற வேண்டியது நான் இங்கே வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்து என்னோட சம்பளத்தில் முக்கால்வாசி பணம் வட்டி கட்டியே போயிடுச்சு. வட்டி கட்டினால வட்டியும் குறையில அசலும் குறையில. அந்த வட்டி கணக்கு போய் குறைங்க வட்டியை குறைங்க நான் கட்டிடலாம் எப்படி கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். ஆனால் அவனுக்கும் எனக்கும் அந்த மாதிரி தெரியல. ஒவ்வொரு நான் வட்டி கட்டியும் என் வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ கூட